ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரேவாரிஸ் vlogs. கேக்குதா கைஸ்? ஸோ கேக்குதா? கேக்குது. இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னா எங்க வீட்ல எங்க என்கேஜ்மென்ட்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. உங்க என்கேஜ்மென்ட்க்கா? எங்க என்கேஜ்மென்ட் யார் கூட? உன் கூட. அது நீ எங்க என்கேஜ்மென்ட்க்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதான் சரி, வேற ஏதோ உங்க அத்தை பையன் யாரையோ பண்ணிக்க போற போல. இங்க நம்ம என்கேஜ்மென்ட்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. சாலி. எங்க வீட்டில் வந்து எத்தனை வருஷமா லவ் பண்ணுறோம்? 9 வருஷமாவா? 9 இயர்ஸாக நாங்கள் 2 பேர் லவ் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி எங்கள் வீட்டில் என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ஓகே சொல்ல வச்சு. கஷ்டப்பட்டியா? ஆமாம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அடி வாங்கியிருக்கியா? நான் அடி வாங்கினோம். திட்டு வாங்கியிருக்கியா? அடி அடி எங்கள் வீட்டில் வாங்கினது இல்லை, ஆனால் நீ அடிக்கிறல்ல டெய்லியும். நான் எங்கள் வீட்டில் அடி வாங்கியிருக்கேன், திட்டு வாங்கியிருக்கேன். நான் தான் கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ நானும் தான் கஷ்டப்பட்டுருக்கேன். இல்லையே? இன்னும் இல்லையே? சரி, ஒன்று உங்கள் வீட்டில் எத்தனை அடி அடிச்சிருப்பாங்க தெரியும்? நிறைய விட்டு அடிச்சிருப்பாங்க. நீ என்ன எத்தனை அடி அடிக்கிற டெய்லியும் சொல்லு. அடிக்கல ஒன்று நான் ஒரு நாளைக்கு 20 அடி அடிக்கிறாங்க. சரி, அதோட எங்கள் 2 பேருக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் ஓகே சொல்லிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இப்போ நான் ரிங் வாங்கணுமா? ரிங் வாங்கிட்டு அவ்வளோதான் என்கேஜ்மெண்ட்டுக்கு பிரியாணி போட போகிறாங்களாம். இது மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேட்டேன் எங்கள் வீட்டில், என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன சாப்பாடு போடுவீங்க அப்படின்ட்டு. பிரியாணி போடுறேன், ஏன்னா நான் கிறிஸ்டினு. அது வேறு ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் இந்து, இவங்க கிறிஸ்டின். ஆமாம், நாங்கள் கிறிஸ்டினு. எங்கள் வீட்டில் அது பெரிய பிரச்சனையாக எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு சொன்னார், ஹிந்து பொண்ணு வேணாம், இங்கே வந்து அது இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தால் செட் ஆகாது, நான் வந்து பியூர்லி கிறிஸ்டின் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அவங்க வீட்டில் உங்கள் வீட்டில் ஓகே தானே? எங்கள் அம்மாவுக்கும் ஓகே, எங்கள் அப்பாவுக்கும் ஓகே. ஆனால் வந்து ரிலேஷன்ஸ்லாம் சொன்னாங்க அவங்க கிறிஸ்டியனு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஓகே சொன்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க அப்பா அம்மா வந்து பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க சொந்தக்காரன் மாதிரிலாம் எங்கள் சொந்தக்காரன் கிடையாது. அவங்களும் ரொம்ப நல்லவங்க. முன்னாடி இல்லாத பேச மாட்டாங்க, பின்னாடி போய் அவங்களே தனியாக ஏதாவது பேசிப்பாங்க. அதனால் எங்கள் சொந்தக்காரங்களை பற்றி கவலை கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க தான். என்ன கொஞ்சம் வன்மத்தை அடிக்கடி கக்குவாங்க. பிரச்சனை இல்லாமல் இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க அம்மா அப்பா அவளை இழுத்து போட்டு டமால்ட்டின்னு அடிச்சிருக்காங்க. இதில் பெரிய ட்விஸ்ட்டே என்னென்னா, அவளை அங்கே இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. நான் பிரேக்கப்னு சொல்லி அவளை பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அது யார்கிட்ட நான் சொல்லுவேன் போயிட்டு. சத்தியமாக எனக்கு வந்து இவள் அடி வாங்குவான்னு எனக்கு தெரியாது. அடி வாங்குவான்னு தெரிஞ்சுன்னா என் தலையை இப்படி விட்டு என்ன அடிங்க, ரேவதி அடிக்காதீங்க அந்த மாதிரி பேசி அடிவேன். நான் வந்து விளையாட்டாக சண்டை போட்டு பிளாக் பண்ணுறேன். சத்தியமாக இவள் அடி வாங்குவான். அது வந்து இப்போ நினைக்கும் போது கூட எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குண்ணா. ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்கும்ல. இப்போ உனக்கே ஒரு ஹோப் இல்லைல்ல, இப்போ இவன் வந்து என்னை கல்யாணம் பண்ணுவானானே தெரியல, ஆனால் வந்து இவனுக்காக நான் சண்டை போட்டு இங்கே அடி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன தெரியுமா இருந்தது. எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பண்ணேன், எனக்கு வந்து நான் வந்து வேற பையனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதனால மொத்து அடி விழுந்தது அப்போ எனக்கு. ஆனால் அது கேட்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவளோட அந்த ஃபீல் எப்படி இருந்திருக்கும்ல, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இவனே இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுவானே தெரியல. என்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான், இப்படி வீட்டில் வந்து பேசுவோம். ஆனால் நீ அதை என்கிட்ட சொல்லவாது ட்ரை பண்ணிக்கலாம், வேறு நம்பரில் இருந்தாவது ட்ரை பண்ணிக்கலாம். சரி விடு, நான் அதுக்காக நார்மல் கால் பண்ண பிளாக், நார்மல் மெசேஜ் பண்ண பிளாக். சத்தியமா நீ அடி வாங்கலாம் எனக்கு தெரியாது. நான் விளையாட்டா சண்டை போட்டு பிளாக் பண்ணேன். இதுலயே நான் ஜிபேல போய் மெசேஜ் பண்ணுவேன், மெயில்ல போயிட்டு மெசேஜ் பண்ணி சென்ட் பண்ணுவேன். அது கோவத்துல வந்து என்னோட பழக்கமே அதுதான். நான் வந்து ஓரளவுக்கு ஹைப்பராக இருப்பேன்னு வச்சுக்கேன். அப்போ வந்து எனக்கு நோண்டவே கூடாது. ஒரு நாள் விட்டுட்டாங்க அப்படின்னாலே சரி இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெல்லாம் போய் அவகிட்ட யாராவது சண்டை போடாமல் நானே வந்துடுவேன். ஆனால் நீ என்ன பண்ணுவேன், நீ இது பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அப்போ தான் இவ்வளோ அன்பிளாக்கே பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இங்கே நான் டென்ஷனில் இருப்பேன். நீ மட்டும் இது பண்ணல, நீ மட்டும் அது பண்ணல, நீ பேசும்போது தான் எனக்கு கோவம் வரும். அதனால் இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்ன பண்ணணும், 2 பேருக்கு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ வந்து அமைதியாக ஒரு நாள் விட, நானே எங்கேயாவது செவத்துல முட்டிக்கிட்டு என் கோவத்தை நானே தெளிச்சுப்பேன். நீ என்னை நோண்டிட்டு அப்புறம் நீ வந்து பேசணும். நானே பேசிடுவேன். நானே தானே பேசினேன் போனாட்டி, நானே தான் வந்து கால் பண்ணி உங்க கூப்பிட்டு வந்தேன். ஆனால் சத்தியமாக நீ அடி வாங்குவான்லாம் தெரியாது எனக்கு. நீ அடி வாங்கன்னு தெரிஞ்சுன்னா என்ன அடிங்க, அவளை விட்டுருங்க அப்படின்னு வந்து காப்பாற்றிருக்கேன். எனக்கு இதில் இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, நம்மளை இவ எவ்வளோ அடி அடிக்கிறா, வாங்கட்டும். என்னை போட்டு அடிக்கும் போது தெரியுதா, செவுட்டில் ஒரு நாள் உட்கார வச்சு பட்டா அடிக்கிறான். எங்கள் அம்மா கூட என்ன அடித்ததே இல்லை. இது எங்கள் அம்மா பார்க்கும்போது நடிக்க ஒரு ஆள் வந்திருக்காங்க, வேற யாரும் இருந்தாலும்
சரி ஓகே, ஏதோ ஃபைனலாக நல்லதாக இது வரைக்கும் நல்லதாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. அழகாக இப்போ வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அழகாக என்கேஜ்மெண்ட் போகும். பிரியாணி கிடைக்கும், பிரியாணியில் பெரிய பெரிய பீஸாக கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். எனக்கு அது வேறு ஒரு இதுவாக இருந்துச்சு. நீங்கள் ஹிந்துவா, நான் கிறிஸ்டின். நான் ஹிந்து, யாருமே வந்து வெஜ்ஜு தான் போடுவாங்க எல்லாருமே, பிரியாணிக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்கள் வீட்டில் எங்கே இல்லை வெஜ்ஜு தான் போடணுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஏன்னா வெஜ்ஜில் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் வந்து எல்லாரும் பிரியாணிக்கு ஆசைப்படுற ஆள் கிடையாது. நான் ஒரு ஆள் தான் பிரியாணிக்கு ஆசைப்படுற ஆள். சரி ஓகே, சாப்பாடில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க எங்கே வெஜ்ஜி சொல்லிடுவாங்களோன்னு வேறு எனக்கு, ஐயோ எங்கே இவங்க வெஜ்ஜியை பற்றி பிளான் பண்ணுறாங்களோன்னு வேறு எனக்கு பயம். எங்கள் சர்ச்சிலே தான் சாப்பாடு சொல்லுவாங்க, அதனால் சர்ச்சில் எங்கே வெஜ்ஜி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரே பயம். ஆனால் ஃபைனலி இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. இவங்க எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டில். அதுதான் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சின்னதாக கூட டிஃபெண்ட் பண்ண மாட்டுறாங்க. நாங்கள் ஹிந்து, நீங்கள் கிறிஸ்டினு, வேணாம் 2 பேருக்கு வேணான்னு பேச மாட்டுறாங்க. நாங்கள் வந்து பிரியாணி தான் போடுவோன்னு சொல்கிறாங்க, ஓகேன்னு சொல்கிறாங்க. எல்லாமே சந்தோஷமான விஷயமாகவே நடந்துகிட்ருக்கு. பின்னாடி யாரும் வந்து வன்மத்தை தீட்டாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என் சொந்தக்காரங்க யாரும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன். நீ நம்புறியா அவங்க சொந்தக்காரங்கள? பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? என்னென்னு கிறிஸ்டியனு ஹிந்து, நம்ம ஹிந்து அப்படி சொன்னாது அப்படின்வாங்க. அப்புறம் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணியிருக்கிற, ஆனால் ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்ககிட்ட வந்து நிற்கக்கூடாது. நீ ஃபியூச்சரில் நீ போய் பிரச்சனை வந்து நிற்க மாட்டேற. நான் தான் போலீஸ் ஸ்டேஷனில் சார் இவர் என்ன டெய்லி போட்டு அடிக்கிறா சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கணும். சார் இவர் டெய்லி போட்டு என்ன அடிக்கிறா, கன்னத்துலேயே அடிக்கிறா சார், உடம்புல வச்சா கூட தாங்கிப்பேன், கன்னத்தில் பட்டார் பட்டார் அடிச்சிட்டு இருக்கா, கில்றா, கடிக்கிறா, பைத்தியம் மாதிரி கடிக்கிறா. ஐயோ, அது என்ன விஷயம்னா அவன் அடிப்பா, அடிக்கும்போது 2 கையும் நான் டைட்டாக அப்படி பிடிச்சிருவேன், உடனே ஒரே கடி, பக்கு பிக்குன்னு. ஒரே சந்தோஷமா இருக்கு. ஆமாம், பயங்கர சந்தோஷமா இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா ரோட்டில் பார்த்த பொண்ணு, இப்போ நான் அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். எனக்கு என்னால் சொல்லவும் முடியல தைரியமாக. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு நல்லதாக நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோ, கடவுள் என்ன இவன் சந்தோஷமாக இருக்கானே, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது டேஞ்சரஸை உள்ளே இறக்கிடுவாரோன்னு வேறு பயமாக இருக்குது. இல்லை சொந்தக்காரங்களாம் வேறு ரொம்ப நல்லவங்கள்ல, அவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம பக்கத்துலேயே பள்ளத்தை தோண்டி வைப்பாங்களா, அதனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது யார் என்ன வன்மத்தை பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இப்போது ஒரு சபை நிறையுதுன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் ஒன்றா கூட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நல்லா தான் பேசுகிறாங்க. ஓகே பையனுக்கு பிடிச்சிருக்கா பண்ணிக்கிட்டோம், பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பண்ணிக்கிட்டோம். ஆனால் பின்னாடி போயிட்டு 2 பேராக கூட்டு சேரும் போது தான் அந்த பூகங்க முக்கல்லாம் வெடிக்குது. இவங்க 2 பேர் ஆப்பா அந்த பையன் பார்க்கவே பொறுக்கிமா இருக்கான், கம்பல்லாம் இப்படி இப்படின்னு பேசுவாங்க. அப்படி யாராவது சொன்னாங்க கம்பளை பற்றி ஏதாவது சொன்னாங்க? கம்பளை பற்றி எதாவது சொல்லியா? ஹேர் ஸ்டைல் ஏதாவது யங்ஸ்டர் நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படி சொன்னாங்களா? நான் நல்ல பையன் அவங்களுக்கு எப்படி தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ல. அப்புறம் என்னன்னு தெரியுமா, எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நம்ம வீடியோஸ் போடுறதெல்லாம் தெரியும். ஆனால் என்ன பண்ண, ஒருத்தர் என்ன பண்ணாரு, எங்கள் சித்தப்பா நம்ம வந்து வீடியோஸ் போடுறதெல்லாம் ஒரு நாள் பார்த்துட்டு வந்துட்டு, என்ன இது எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன இது யூடியூப்ல வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு. அப்டேட் ஆகல, அப்லோட் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்பறம் அப்டேட் ஆகுங்க? அவரு உங்க வீட்டில் ஏதாவது தெரியுமா உனக்கு, இரு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற. அப்பாவுக்குலாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கோம் சொன்னாங்களா? அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரே சண்டை, உங்கள் பொண்ணு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் இல்லை எங்களுக்கு தெரியும் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி. நம்ம தான் போன வருஷமே பேசுகிறேன், எங்கள் அப்பா தான் போன வருஷமே வந்து பேசிட்டார்ல. அப்புறம் என்ன, அதுதான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு, எப்போது நவம்பருக்குலாம் முன்னாடியே 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நவம்பர்னா ரொம்ப நாள் ஆகுது தானே. என் தங்கச்சி குழந்தை கை குழந்தையாக இருக்கும்போது வந்தோம், அது அப்போ தான் பிறந்துருந்துச்சு. அப்படி பார்க்க போனால் ரொம்ப வருஷம், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே பேசி வச்சுருந்தோம். என்கேஜ்மெண்ட்டு வந்து நான் தான் லேட்டாக பண்ணிக்கலாம்னோ, இப்போ சரி ஓகே பண்ணிடலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணிக்கலான்னே பிளான். இல்லைனா எப்போயோ எங்கள் அப்பாலாம் அப்பயே பண்ணிக்க சொன்னார். போன வருஷம் ஜனவரியிலே பேசிகிட்டு இருந்தார், ஜனவரியிலே பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சரி வாண்ணா கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சந்தோஷமா இல்லையா இப்போ உனக்கு? அதை சொல்லு. சந்தோஷமாக தான் இருக்கு. என்ன சந்தோஷம்? அடி வாங்க ஒரு ஆள் கிடச்சிட்டான், இதுக்கப்புறம் யார்கிட்ட போய் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணாலும் போட்டு அடிக்கலாம், அதானே? இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்தமாரி எப்போ மேரேஜ். நிறைய பேர் எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சுன்னு நினச்சின்னு இருக்காங்க. எனக்கு குக்கிங் வீடியோஸ்லாம் போடுறதுனால நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் நிறைய பேர் கல்யாணம்லாம் பண்ணிட்டு நாங்கள் இல்லை. நான் ஒரு வீடு வந்து வாடகைக்கு விட்டு வச்சுருந்தோம், அந்த வீடு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடு எடுத்துக்கிட்டேன் எனக்கு.
ஸோ அங்கே வந்து நான் செட் பண்ணது தான் அந்த கிச்சன் எல்லாமே. அது கொஞ்சம் சின்ன வீடு தான் அது. அங்கே செட் பண்ணது தான் நான். அங்கே தான் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வீடியோ எடுத்துப்போம். அப்புறம் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில். ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டாக்ஸுமே நான் அந்த வீட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ அங்கே தான் இருப்பேன். ஏதாவது வீடியோ எடுக்கணும், எங்களுக்கு வந்து இந்தமாதிரி கிச்சன் தேவைப்படுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துப்போம். இதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி எங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டு நான் கிச்சன் வீடியோ ஃபுட் வீடியோலாம் குக்கிங் ஒலி ஷீட் இதுக்கு தான் நான் கேமரா பார்த்து பேசுகிறது கிடையாது. குக்கிங் வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்னா நான் டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா. ஏன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, அவ்வளோதான் கைஸ். பாய் பாய் பாய்.